ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப ஒரு ஹாஃப் டேயில் ஸ்டிச் பண்ணி முடித்தது. அதனால் என்னால் டீட்டெயில்டான வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக கேட்டதுனால ஹாஃப் டேயில் ஸ்டிச் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் ஹாஃப் டேயில் ஸ்டிச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் இதில் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றுமில்லை, எப்பயும் போலேயே வந்து 3 ஜரி த்ரெட் லைன் வந்து எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் லைன் உண்டு. அதுக்கு பிறகு இது வந்து 3mm மோதி பீட்ஸு 3mm பீட்ஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தான் ஸ்டோன்ஸை எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அதே 3mm பீட்ஸ், அந்த லைன் கொடுத்த 3mm பீட்ஸில் வந்து லைன் போட போகிறேன். அப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நீங்கள் போட்டுடலாம். ப்ராக்டிஸ் இல்லாதாக்கள் மார்க் பண்ணி கூட போட்டுக்கொள்ளுங்க. டிஸ்டன்ஸ் ஓகே வரணும். அந்த ட்ரையாங்கிள் குந்தான் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அதில் வந்து அடங்குற மாதிரி இருக்கணும். அதில் வந்து போய் ஃபிட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் இருக்கிறாக்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும்னு நான் நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் இல்லாதாக்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டோன்ஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அண்டு ஹேண்ட் இந்த 3க்குமே போட்டிருக்கு. அதுபோக அவையில் வந்து இது கேட்ட வேணாம், அதனால் டேசல்ஸ் கேட்ட வேணாம். அவைகளுக்கு மற்ற மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணுற டேசல்ஸ் வந்து பிடிக்கலன்றதுனால ஆரிவர்க்லேயே டேசல்ஸும் கேட்டுச்சுன்னா அதுவும் போட்டுட்டேன். டேசல்ஸ் வந்து எப்படி போட்டிருக்குறேன்டா, நடுவில் ட்ரையாங்கிள் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி அதுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக்குக்காக ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துருக்குறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 3mm பீட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதை முடிச்சுட்டு ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறலாம்னு தான் பார்த்தேன் நான். பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 லைன்ஸ் வந்து இது ஜரி த்ரெட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். மெஷினில் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி கொடுத்து ஃபினிஷ் பண்ணால் அந்த ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும்ன்றதுனால முட்டாஸ் அப்படி கொடுத்துருக்குறேன்டா. அப்பயும் போல் சிம்பிளாக நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஹேண்டுக்குரிய டிசைன். இவையில் வந்து எல்லா சாரீஸுக்கும் காமனாக போடக்கூடிய மாதிரி ப்ளவுஸ் கட்டதுனால இது வந்து கோல்டன் கலர் கிளாத்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பட் லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதை வந்து போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கொயரிஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.